திருப்தி இல்லை. நான் 10 நாள் பொறுத்து இந்த படத்தை தர டிக்கெட்ல உட்காந்து பார்த்தா கூட திருப்தி இல்லைன்னு, நல்லா இல்லைன்னு நல்லா தான் சொல்லுவேன். தலையில அடிச்சுக்கலாம் போல இருக்கு, அப்படியே தலையில அடிச்சுக்கலாம் போல இருக்கு, அப்படியே முட்டை ஸ்கிரீனை கிழிச்சிட்டு போயிட்டு இருப்போம் நாங்களாம். யாரு அந்த சூர்யான்ற அந்த பைத்தியக்காரன்? இப்ப நீங்க கேள்வி கேக்குற சும்மா கிடையாதா? சும்மா கிடையாதா? பைத்தியகாரத்தனமா படம், விஷுவலும் இல்ல, எஃபெக்ட்ஸும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டி இல்ல சார். அவன படம் தொடங்குறதுல இருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. யாரு அந்த சூர்யான்ற அந்த பைத்தியக்காரன்? என்ன படமா எடுத்து வச்சிருக்கீங்க? இன்னும் மென்டல் ஆனாங்களா தமிழ்நாட்டுல இருக்கவங்களா? காமெடின்ற பேர்ல 2 பேர் வந்திருக்காங்க, யோகேஷ் அந்த லோயா, யோகி பாபு. அவன் தாங்க முடியல, 10 நிமிஷம் சாவச்ச அவன். அதுக்கப்புறம் கங்குவானு காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டானுங்க. விஷுவல் 3D எஃபெக்ட் ஒரு மண்ணும் இல்ல. உங்களுக்கு படத்தை பிடிச்சது என்ன? பிடிச்சதா முட்டை ஸ்கிரீனை கிழிச்சிட்டு போயிட்டு இருப்போம் நாங்களாம். அவ்வளவு பேர் ரத்தம் கொதிக்குது. காசு சும்மா வருது 300 ரூபாய் 400 ரூபான்ட்டு. தீபாவளிக்கு வந்து 2 படம் நல்லா இருக்குங்க. எந்த படம்? தீபாவளிக்கு அமரன் அடி தூள் கிளப்பிட்டாங்க. என்ன படம்? படம் மேக்கிங்ல இருக்கணும். படம் பார்க்கணும்னா காசு கொடுத்து படம் பார்க்கும்போது ஒரு த்ரில் இருக்கணும், ஒரு நியாயம் வேணும். ஒண்ணுமே இல்லாம எதிர்பார்த்து போறீங்க இந்த படத்தை என்ன? சார் நல்ல 3D படம்னு சொல்லி உள்ள போனேன் சார். பைத்தியம் பிடிச்சி தலையெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சு. ஒண்ணு விஷுவலே எஃபெக்டே இல்ல, ஒரு முகமும் தெரிய மாட்டேங்குது, ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி போட்டிருக்கேன். நீ மாதிரி வேற வந்து இந்த டாக்டர் கிட்ட தான் நான் போய் கண்ணாடி போட்டு வரணும். டாக்டர் கிட்ட போயிட்டு வரேன், கண்ணாடி போட்டு வந்து இந்த 3D படம் பார்க்கலாம். வேற என்ன கேள்வி சார்? என்ன சார், எவ்வளவு கோடி செலவு பண்ணாலும் படம் பார்க்கணும்ல, படம் பார்க்க மக்கள் உட்காரணும்ல. யாரோ ஒரு மக்களாவது உருப்படியா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். இந்த படமா இது இந்த மாதிரி என்னது? நானும் ஒரு சினிமா சம்பந்தப்பட்டவன் தாங்க. இப்படி இவ்வளவு கேவலமாலாம் படம் எடுத்துக்கிட்டு மக்களை வந்து பைத்தியக்காரத்தனமா ஆக்கக்கூடாது. ஆளுங்க தாங்க முடியல என்னாலெல்லாம். மக்கள் கொதிக்கிது, அப்படியே தலையில அடிச்சுக்கலாம் போல இருக்கு, அப்படியே அடிச்சுட்டு என்ன பண்றது சார்? இந்த மாதிரி படங்களை இனிமேல் தமிழ்நாட்டுல எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க தயவு செஞ்சு. தமிழ்நாடு மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. இதுக்கான சரியான பதில் இந்த ஒரு வாரத்துக்குள்ள தெரிஞ்சிடும். தியேட்டரை விட்டு படம் பிச்சுட்டு போயிடும். வசூலா இதோட முடிஞ்சது. அப்படியே பாம்பே போயிட்டு அவரு வசூல். என்ன வசூல் என்ன இருக்கு? என்ன சொல்ல வராரு இந்த படத்துல? 2000 கோடி கூட எடுத்துட்டோம் சார். என்ன சொல்ல வராரு படத்துல? அந்த நாடு இந்த நாடு 4 நாடை காமிக்கிறீங்க. என்னது? என்ன சொல்ல வரீங்க? ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வரீங்களா படத்துல? என்ன சொல்ல வராருன்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னொரு 10 தடவை கூட நான் பாக்குறேங்க. தலையில அடிச்சுக்கிட்டேங்க. தலையில அடிச்சுக்கிட்டேன் நான், பைத்தியக்காரன மாதிரி உட்கார்ந்து படம் பார்த்துக்கிட்டு. சூர்யா நல்ல ஆக்டர், திறமையான ஆக்டர். இந்த மாதிரி எல்லாம் கேவலமான ஒரு கதையை எப்படி கேட்டாரு? எப்படி சிவா ஏற்கனவே அஜித்தை வச்சு படம் எடுக்கிற அவரு தானே, அவரை போட்டு சாவடிச்சாரு. அடுத்தது சூர்யாவா? ஏற்கனவே அவரை கொண்டுட்டாங்க, நீ அடுத்தது இவரு வேற. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. ஆக்சுவலி மேக்கிங்லாம் சூப்பரா இருந்தது. ஸோ சாரோட ஆக்டிங் வந்து வேற லெவல்ல இருந்தது. மியூசிக்கும் வந்து சூப்பரா இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருந்தது. விஷுவலா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மேக்கிங் ஆக்சுவலா. ஸோ ரொம்ப சார் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. அதுக்கான பலன் வந்து விஷுவல் எனக்கு நல்லாவே தெரியுது. ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஒரு குட்டி பையன் நடிச்சிருக்காங்க. அவரோட ஆக்டிங்கும் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது வந்து எல்லாருமே வந்து ஆயுதம் வந்து கத்தி அந்த மாதிரி தான் நான் பார்த்திருக்கேன் இதுவரை படங்கள்ல. ஸோ யானையோட தந்தத்தை வந்து 2 கையில வச்சுட்டு சாரோட சண்டை வந்து வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது ரொம்ப சூப்பரா இருந்தது, புதுசாவும் இருந்தது. எனக்கு 2 கதைங்கிறத விட அதை 2மே லிங்க் பண்ணி தான் சார் எடுத்திருக்காங்க ஆக்சுவலி மேக்கிங் வந்து. ஸோ ஆக்சுவலியா வந்து பீரியட் படம் தான் இது. பீரியட் இங்க வந்து எப்படி இந்த ஜென்ரேஷனோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் இது கதை. ஸோ அது நல்லாவே பண்ணிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. எந்த சீரியல் பீரியட் அதுதான் நம்ம பார்க்காத ஒண்ணு. கார்த்திக் சாரோடது வந்து ஐ திங்க் அது செகண்ட் பார்ட்டோட ஒரு லிங்கா கூட இருக்கலாம். அன்எக்ஸ்பெக்டட் ஒன். யோகி பாபு சார் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போலதான் அவரோட காமெடி வந்து கண்டிப்பா அதுல இருக்கு. வேற யார் கேட்டீங்க? அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுதானே அவங்க பண்ணிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா அவங்க பண்ண முடியாது. ஓகேண்ணா, நாட் பேட். ஹீரோயின் இல்லனா அவங்க 2 பேருமே அங்க லிங்கே கிடையாது. ஹீரோயின் தான். அந்த சாரோட ஆக்டிங் எல்லாம் சொல்ல வேணாம், நம்ம அனிமலே நம்ம பாத்திருக்கோம். ஸோ அதோட ஈக்குவலன்ட் நம்ம இங்க பாக்கலாம். ஹீரோயின் வந்து ஆக்சுவலி புதுசா வந்திருக்காங்க மாடல், மேபி எனக்கு நேம் தெரியல. அவங்களோட பார்த்து அவங்க நல்லாவே பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சார் அதை கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி ஆடியன்ஸோட வந்து கனெக்ட் ஆயிடும் அது.
இப்ப நீங்க கேள்வி கேக்குற தேங்க்யூ. ஏன் அவர் சொல்றாரு அந்த பையனை பத்தி தெளிவா ஏதாவது சொல்றாங்களா? ஒண்ணுமே இல்ல. அதே காம்பினேஷன்ல கொள்றாங்க. இவர் கப்பல், அது பிளேனு, அதான் வித்தியாசமே தவிர நல்லா இல்ல சார். ரொம்ப ஏமாத்திட்டாங்க சார். ரொம்ப நிறைய யாரை கேட்டிருக்காரு சார். காடு மலை எடுத்திருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. நிறைய ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட வச்சு பண்ணிருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. அட்மாஸ்பியருக்கே நிறைய செலவு பண்ணிருக்காங்க. அந்த பழைய காலத்து காட்டுவாசிகளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு, அதுக்கு இதுக்கு ஆயுதத்துக்கு எல்லாம் பண்ணிருக்காங்க. நான் திருப்தி இல்லை சார். நம்மளாலதான் கனெக்ட் பண்ண முடியும். ஒண்ணும் இல்ல சார். நல்லாவே இல்லை சார். பிடிக்கல, திருப்தி இல்லை சார். எவ்வளவு படம் பாக்குறோம் பண்றோம். சூர்யா படம் எவ்வளவு படம் 100 நாள் 200 நாள் ஓடி இருக்கு. சொல்றோமா? நல்லா இருந்தா சொல்ல போறோம், இல்லைன்னா இல்ல. சூர்யாவை நம்பி வந்தோம், ஏமாத்திட்டாங்க. சிவா டீமை நம்பி வந்தோம். சிவாலாம் இந்த மாதிரி படம் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஒண்ணுமே இல்ல சார். நல்லா இல்ல. வந்து பர்சனலா எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி இல்ல இல்ல காமனா சார். நல்லா இல்ல சார். புரியல சார். ஒரு டைலாக் புரிய முடியல. மியூசிக் டாமினேஷன் நிறைய இருக்கு சார். ஒரு டைலாக் கேட்கல. சப்டைட்டில் ஒன்று கூட ஒரு லைன் படிச்சிருங்க பாக்கலாம். நான் வேணா காசு தரேன், நீங்க போய் உட்காருங்க, அந்த சப்டைட்டில் படிச்சு காட்டுங்க சார். உங்க பக்கத்துல நான் உட்காடுறேன், ரெக்கார்ட் பண்றேன், ஒரு லைனை படிக்க. ஒரு தெளிவா இதுவா ஒண்ணுமே இல்லை. டக்கு இதுல வேற 3D கண்ணாடி வேற கொடுத்து அதையும் போட்டு கண்ணாடி போட்டாலும் இந்த லைன் படிக்க முடியல, கண்ணாடி இல்லாமையும் படிக்க முடியல. அதுக்கு ஒரு 30 ரூபாய் வாங்குறாங்க. பக்கா வேஸ்ட் சார். இதுதான் செலவு சார். செலவை பத்தி எல்லாம் இல்ல சார். நம்ம திருப்திக்கு தான் நம்ம வரும். அது 300 ரூபாய் கொடுத்து வரமா, 500 ரூபாய் பிளாக்ல வாங்கி வரமா, அது நம்ம இஷ்டம். திருப்தி இல்லை. நான் 10 நாள் பொறுத்து இந்த படத்தை தர டிக்கெட்ல உட்காந்து பார்த்தா கூட திருப்தி இல்லைன்னு, நல்லா இல்லைன்னு நல்லா தான் சொல்லணும். ஒரு இதுவும் கிடையாது. பையனை சென்டிமெண்ட் பாட்டு ஒண்ணு நல்லா இருக்கு. அந்த லிரிக்ஸ் சூப்பரா இருக்கு. அந்த சின்ன பையனை பத்தி ஒரு பாட்டு வரும், அதுதான். மற்றபடி ஒண்ணும் கிடையாது. நல்லா இல்ல சார். அதிக செலவு பண்ணாங்க. எவ்வளோ ஒரு 4 கிராமத்தை தத்தெடுத்து அதை டெவலப் பண்ணிடலாம் சார். நல்லா இல்ல சார். தப்பா நினைச்சாரு. கருணாஸ் வராருன்னே இன்டர்வலுக்கு அப்புறம் தான் சார் தெரியும். கருணாஸ் வராருன்றது இன்டர்வலுக்கு அப்புறம் தான். ஒருத்தர் மூஞ்சி கூட சரியா தெரிய மாட்டேங்குது. ஒரு டைலாக் கூட சரியா தெரிய மாட்டேங்குது. ஸ்டோரியா? என்ன ஸ்டோரி சார்? ஒண்ணுமே இல்லை. ஒரு லைன் புரியல. என்ன கதை, எதுக்கு கதை, எதுக்கு ரிவெஞ்ச், எதுக்கு பண்றாங்க, அவங்க யாரு இவங்க யாரு, பிரிட்டிஷ்கார வரா ஃபாரின்கார வரா போல காமிக்கிறாங்க. இங்க கப்பலு கிளைமேக்ஸ்ல அதுல பிளைன் ரெண்டு மாத்தி மாத்தி எடுக்கிறாங்க சார். நல்லா இருந்தா நல்லா இருந்து சொல்ல போறேன் சார். நானும் சூர்யா ஃபேன் தான். நல்லா இல்லைன்னு சொல்றோம் சார். பட்ஜெட் செலவு பண்ணிட்டா போதுமா சார்? சரக்கே இல்லையே. ஒண்ணு எதிர்ப்பு சும்மா. அது நம்ம விக்ரம் படத்துல வர்றப்பல சூர்யா வந்துருப்போம், அது வேற இது வேற. அதுல கார்த்தியோட பேசு கீசு, அது எதுக்கு கார்த்தி, எதுக்கு சப்ஸ்டியூட், எதுக்கு வராரு, என்ன சொல்ல வராரு சார்? கார்த்திக் எதுக்கு வர்றாருன்னே தெரியல சார். அதுல வர்ற சூர்யா ஒருவர் விக்ரம் கேமியார் பண்ணிருப்பாரு, சூப்பரா பண்ணிருக்கா, பழி வாங்குறாரு. இது எதுக்கு வராரு, என்ன லிங்க் இவருக்கு அவருக்கும்? ஒண்ணுமே இல்லையா சார். நல்லா இல்ல, எனக்கு பிடிக்கல சார். ஐயோ அதெல்லாம் வேஸ்ட். ஒண்ணு அது அவங்க பேசுற பாஷை. கே.எஸ். ரவிக்குமார் எல்லாம் பக்கா வேஸ்ட் பண்ணிருக்காங்க. கே.எஸ். ரவிக்குமார் எவ்வளவு பெரிய டைரக்டர், எவ்வளவு பெரிய நடிகர். அது எதுக்கு இந்த படத்தை நடிச்சாருன்னே தெரியல. ஸ்கிரிப்ட் கேட்டு நடிச்சாரா, கேட்காம நடிச்சாரான்னு தெரியல. கே.எஸ். ரவிக்குமார் படம் எல்லா படம் பாத்திருக்கேன். நான் ரொம்ப ஃபேன் நானு கே.எஸ். ரவிக்குமார் படம் தான். அதுவும் அவர் ஏன் பண்ணாருன்னே தெரியல. காமெடி கீமெடி ஒண்ணுமே இல்ல. ஒரு ஹீரோயின் ஒரு பாட்டு ஒண்ணு போட்டு விட்டுருக்காங்க. இஷா பதானியா ஏதோ ஒண்ணு. அந்த ஹீரோயின் பேரு எதுக்கு வருதாங்க, என்ன பேசுறாங்க, என்ன டைலாக் பேசுறாங்க, ஏதோ தெலுங்கார பொண்ணு தமிழ்ல பேசுறா போல இருக்கு. ஒண்ணுமே புரியல சார். ஐயோ அது அதோட மோசமா இருக்கு. பாதி படம் இருட்டாவே தெரியுது. மணிரத்ன படமே பரவாயில்ல. அவரு வயசே தெரியல சார். அதான் சொல்றேன், எல்லாம் மேக்கப்ல ஓவரா போட்டு அடையாளமே தெரியல. கருணாஸ் பேசே தெரியல. அப்படி தெரிஞ்ச மூஞ்சி கருணாஸ் தான். பாவி ஜெயல், சன்னி ஜெயல்லாம். அப்புறம் அது ஹிந்திக்காரங்களுக்கு. எம்பூரை பொறுத்த வரைக்கும் எம்பூர் ஆளுங்க யாரு இருக்காங்க? யோகி பாபும் கிங்ஸ்லி இவன் தான் இருக்காங்க. சூர்யா அவ்வளவுதான். வேற யாரு? சூர்யா நல்லா தெரியறாரு சார். எல்லாம் பண்ணிருக்காரு சார். உழைப்பு ஜாஸ்தி, கஷ்டப்பட்டிருக்காரு, ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. கதையே இல்லை. எப்படி இந்த கதையை ஒத்துண்டாருன்னே தெரியல. ஒன்னும் புரியல சார். திருப்தி இல்லை சார். தேங்க்யூ.